பாஜகவின் வியூகம் தமிழ்நாட்டில் இதுவரை எடுபடாமல் இருக்க என்ன காரணம் என்ற கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கு. திமுகவின் அசுர பலத்தால் பாஜகவின் வியூகம் எடுபடவில்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது மட்டுமே காரணம் கிடையாது. இங்கே மொழி, இன, அரசியல் என மிகவும் அதிகமாகவே காணப்படுகிறது. அதேபோல் சமூக நீதி, மாநில சுயாட்சி மற்றும் இந்தி எதிர்ப்பை மையமாக கொண்டுள்ள தமிழ்நாடு கலாச்சார ரீதியாகவும் தனித்துவமாகவும் இருக்கிறது. காங்கிரஸ், பாஜகவை உள்ளிட்டு தேசிய கட்சிகளை நிராகரிக்க என்ன காரணம்? குறிப்பாக பாஜகவின் என்ன சிக்கல் என்பதை இந்த செய்தியில் விரிவாக பார்க்கலாம். காங்கிரஸ் மூத்த தலைவரும் நாட்டின் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி ஒருமுறை நாடாளுமன்றத்தில் பாஜகவை விமர்சிக்கும் போது, உங்களால் ஒரு காலத்திலுமே தமிழ்நாட்டில் வெற்றி பெறவே முடியாதுன்னு சவாலை விட்டிருக்காரு. அது அப்போது பெரிய அளவில் பேசும் பொருளாகவே பேசப்பட்டுச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில் என்றைக்குமே தனியாக நின்று பாஜக வெற்றி பெற்றதே கிடையாது. பாஜகவை நிராகரிக்க காரணம், அதிமுகவுடன் சேர்ந்துதான் பாஜக வென்றது அல்லது மற்ற கட்சிகளுடன் கூட்டணி சேர்த்துதான் பாஜக வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்களிலும் வலுவாக மாறிவிட்ட பாஜக தமிழ்நாட்டில் மட்டும் தடுமாறுவதற்கு காரணம் திமுக மட்டுமல்ல, இங்குள்ள அரசியல் பழக்கமே சுத்தமாக வேறு. தமிழ்நாட்டில் கலாச்சாரம் மற்றும் சமூக கட்டமைப்பு ஆகியவை பாஜகவின் தேசிய அளவிலான வியூகத்தை நிராகரிக்க முக்கிய காரணமாக இருக்கிறது. திராவிட கொள்கையில் வலுவான பிணைப்பு தமிழக அரசியல் நிலப்பரப்பை சுமார் 60 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக ஆகியவை மாறி மாறி ஆண்டுட்டு இருக்காங்க. இக்கட்சிகளின் கொள்கைகள் சமூக நீதி, மாநில சுயாட்சி மற்றும் இந்தி எதிர்ப்பை மையமாக கொண்டு செயல்படுது. என்னதான் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தாலும் கூட இந்த 3 கொள்கையில் ஒன்றை வைக்க கூட ஒப்புக்கொள்ளாது. அதிலும் குறிப்பாக இந்தியை 3வது மொழியாகவே ஏற்கவும் ஏற்காது. பாஜகவின் சித்தாந்தம் குறித்த புரிதலும் இங்கு வேறாக இருக்கும். திராவிட கொள்கைகளுக்கு நேரெதிராக இருக்கும் தேசியவாத, இந்துத்துவ மற்றும் இந்தி மொழி திணிப்பு குறித்த பாஜகவின் கொள்கைகளை தமிழ்நாடு வாக்காளர்கள் இதுவரை ஏற்காம இருந்திருக்காங்க. இந்தி மொழி, அதே போல இந்தியை தேசிய மொழியாக முன்னிறுத்தும் பாஜகவின் நிலைப்பாடு ஆழமான இந்தி எதிர்ப்பு கலாச்சாரம் நிலவும் தமிழ்நாட்டில் எடுபடாமலேயே இருந்திருக்கு. இதுவே தமிழர்கள் தனி அடையாளமாக பார்க்கப்பட காரணமாகவே இருக்கு. கர்நாடகாவின் பெங்களூருவில் அல்லது டெல்லியிலோ அல்லது மும்பையிலோ அந்தந்த மொழிகளை கற்காமல் வாழ்ந்து விடலாம். ஆனா குறிப்பா மற்ற மாநிலத்தவர் தமிழ்நாட்டில் தமிழை கற்காமல் வாழவே முடியாத நிலைதான் இருந்து வருகிறது. தமிழ் தெரியாமல் வந்தாலும் ஓராண்டில் தமிழ் தெரிந்தவர்களாக மாறிவிடுவார்கள். மாநில சுயாட்சி, அடுத்ததாக மாநில சுயாட்சிக்கு எதிராக மத்திய அரசின் தலையீட்டுக்கு அதிகரிப்பதற்காக இங்குள்ள மக்கள் அதிகமாக கருதுகிறார்கள். காங்கிரஸ் காலத்திலும் சரி, இப்போதும் சரி, பாஜக ஆட்சியிலும் சரி, மாநில சுயாட்சி விவகாரம் தமிழ்நாட்டில் மிக முக்கியமாகவே பார்க்கப்படுது. மத்திய அரசு தலையீடு இருப்பதாக மாநில உரிமைகளுக்காக போராடும் தமிழர்களும் ஏற்புடையதாக இருந்ததில்லை. கூட்டணி பலவீனம், அதிமுக போன்ற வலுவான கூட்டணி கட்சிகள் இல்லாத போதும் பாஜக தனித்து தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய சூழலானது ஏற்பட்டிருக்கு. வலுவான பிராந்திய கட்சியின் ஆதரவு இல்லாமல் வாக்கு வங்கியை பாஜகவில் அதிகரிக்க முடியாத நிலை இதுவரை இருந்தது கிடையாது. ஆனால் 2024 முதல் முறையாக அந்த நிலை மாறியிருக்கிறது. பல தொகுதிகளில் நல்ல வாக்குகளையும் பெற்றிருந்துச்சு. 2024 தேர்தலை பொறுத்தவரை பாஜக தோற்றாலும் வலுவாக வாக்கு சதவீதத்தை அதிகரித்து காட்டியிருக்கு. வலுவான மாநில தலைவர் பாஜகவில் செல்வாக்கு மிக்க மக்கள் மத்தியில் ஆழமான வேரூன்றிய மாநில அளவிலான நம்பிக்கையான தலைமையை அவர்கள் உருவாக்க வேண்டும். எடியூரப்பா போல் வலுவான மாநில தலைவர் தமிழ்நாட்டில் உருவாக்க பாஜக தேசிய தலைமை அனுமதிக்க வேண்டும். அப்படி உருவானால்தான் பாஜக இங்கு வளர வாய்ப்புள்ளதாக கருதப்படும். சிறுபான்மை மக்களின் ஆதரவு, அதே போல சிறுபான்மையினர் ஆதரவின்மை முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. பாஜகவின் கொள்கைகள் காரணமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய
சிறுபான்மையினரின் முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் ஆதரவு அவர்களுக்கு கிடைப்பது மிகவும் குறைவாகவே இருந்துட்டு இருக்கு. அதே போல சமூக நீதி கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட பட்டியலின மக்கள் மற்றும் பின்தங்கிய வகுப்பினர் ஒரு பெரிய பிரிவினர் பாஜகவின் இந்துத்துவ அரசியலில் இருந்து விலகி நிற்பது காரணமாக இருக்கிறது. பாஜகவின் பி டீம் தேர்தல் வெற்றியை மையமாக கொண்ட புதிய வியூகங்களான இந்து மக்களை ஒருங்கிணைப்பது, திமுக மற்றும் திராவிட அரசியலை கடுமையாக விமர்சிப்பது போன்றவை பொதுமக்களின் வாக்குகளாக பெரிய அளவில் மாறவில்லை. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஒருமுறை கூறும்போது பாஜகவை சேர்த்து கொண்டதால் சிறுபான்மை வாக்குகள் கிடைக்கவில்லை என்று நேரடியாகவே குற்றம் சாட்டியிருந்தார். திமுகவுமே பாஜக உள்ளே வந்துவிடும் என்று அரசியலை முன்னெடுத்தே 2021 சரி 2024 தேர்தலிலும் சரி வெற்றி பெற்றிருந்துச்சு. யாராவது ஒருவர் அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் கூட பாஜகவின் பி டீம் என்று சொல்லி அவர்களை அந்த பக்கம் திருப்புவதில் திமுக அரசியல் ரீதியாக வெற்றி பெற்று இருக்கு. திராவிட சித்தாந்தம் பாஜக வியூகம் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்தி திணிப்பு என்ற பின்பத்தை முழுமையாக கைவிட்டுவிட்டு தமிழ் மொழி, தமிழர் பண்பாடு மற்றும் தமிழ் இலக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரலாம். அதே போல சமூக நீதி மற்றும் திராவிட கொள்கைகளின் முக்கியத்துவத்தை ஏற்றுக்கொண்டு திராவிட கட்சிகளின் ஊழல் மற்றும் குடும்ப அரசியல் மட்டுமே விமர்சிப்பதில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். அதே போல தேசிய தலைவர்கள் மட்டுமே நம்பியிராமல் தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்ற வலுவான மக்கள் கவர்ச்சி கொண்ட ஒரு பிராந்திய தலைவரை உருவாக்க வேண்டும். மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்கிய நிதி, உட்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் உதவிகளை மாநில அரசின் பங்கு இல்லாம நேரடியாகவும் ஆக்ரோஷமாகவும் மக்களிடத்துல கொண்டு சேர்க்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. திமுக, அதிமுக இல்லாமல் மாற்று திமுக அல்லது அதிமுகவின் நிழலில் இல்லாமல் தமிழகத்தில் திமுக மற்றும் அதிமுகவிற்கு ஒரு மாற்று என்ற வலுவான பின்பத்தை பாஜக ஏற்படுத்த வேண்டும். வெறும் சாதி அடிப்படையிலான வாக்குகளை இலக்காக கொள்ளாமல் சிறுபான்மையினர் மற்றும் பட்டியலின மக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையிலான சமூக திட்டங்களை முன்னெடுத்து ஆதரவை பாஜக அதிகரிக்க வேண்டும். அதே போல பாரம்பரிய அரசியல் பிரச்சனைகளை தாண்டி வேலை வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் போன்ற புதிய தலைமுறை பிரச்சனைகளை தீவிரமாக கையாள வேண்டியிருக்கும். உள்ளூர் மட்டத்தில் வளர்ச்சி, உள்ளூர் மட்டத்தில் கிராமங்கள் மற்றும் பூத் கமிட்டிகளின் கட்சி அமைப்பை மிகவும் வலுப்படுத்த வேண்டும். வெறும் தலைவர்களின் பிரச்சாரத்தை நம்பியில்லாமல் சாதாரண தொண்டர்கள் மூலமாக மக்களை சந்திக்கும் வேலையை பாஜக தீவிரப்படுத்த வேண்டும் என்று அரசியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள். இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை அன்றாடம் அறிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.